100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதிக்குள் நடக்கப் போகும் பல்வேறு சம்பவங்களை பற்றியும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்க போகின்றது, என்னவெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, திருமண வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது, தொழில் எப்படி இருக்க போகின்றது, பண வரவு தாராளமாக இருக்குமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக சிறப்பான தெளிவான துல்லியமான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய 10வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே 11வது வீட்டில் தங்கி உங்களுடைய நிலையை பலப்படுத்துகின்றார். உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழிலில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய தொழிலில் மிக முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். ஈகோ பிரச்சனையால் மற்றவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். கவனமாக இருங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். உங்களுடைய 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் முதல் வீடான குரு மற்றும் சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கின்றது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. மாதத்தின் 2ஆம் பாதி, அதாவது மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. வியாபாரத்தில் அளவுக்கு அதிகமான வருமானம் வரப்போகின்றது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் தங்குவார். மேலும் சனி 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டையும் குரு பகவான் 5ஆம் வீட்டையும் பார்க்குறாங்க. இதனால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். 10வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து குரு சுக்கிரன் சூரியன் ஆகியோர் முதல் வீட்டில் இருக்காங்க. 2வது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆனால் உங்களுடைய நிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். குடும்ப உறுப்பினர்களிடம் அகங்காரமாக பேசுவதை விட்டுவிட வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து 7வது வீட்டை பார்ப்பார். இது திருமண ரீதியாகவும் சரி, காதல் ரீதியாகவும் சரி, நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றதுக்கு மிக பெரும் ஒரு உதாரணம் என்று தான் சொல்ல வேண்டும். காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் இருப்பதால் திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு அருமையான ஒரு நிலை ஏற்பட போகின்றது. திருமணமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்தவும் இது உதவுகின்றது. முதல் வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். 7வது வீட்டையும் பார்ப்பார். முதல் வீட்டில் சூரியன் இருப்பதால் அகங்காரத்தால் உங்கள் துணையிடம் கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை கேவலப்படுத்த நேரிடும். இதன் காரணமாக சற்று எச்சரிக்கையாக இருங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் இணைவதால் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நிதி சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் சாதகமாகத்தான் இறுதியில் உங்களுக்கு முடியும். சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் தங்கி நிதி திட்டங்களை வலுப்படுத்துவார். அதாவது பண வரவுகள் தாராளமாக வருவதை பார்த்து கொள்வார். பண ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ஜாதகத்தின் அதிபதியான செவ்வாய்
12ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து நிற்பதால் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக புதன் பகவானுடைய இருப்பு காரணமாக தோல் பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு வகையான சொறி அல்லது ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் அக்கறையோடு உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்க என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த மே மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகின்றது. குறிப்பாக மே 31ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில எதிர்பாராத சம்பவங்களும் நிகழக்கூடும். உஷாராக இருங்க. அதாவது வேறு யாரும் இல்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு தீங்கு நினைக்க பார்ப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உங்களை சுற்றியே இருப்பாங்க. அவர்களை இனம் கண்டுகொள்வது அவசியம். வந்துட்டாம் பாரா யமா மாறி அப்படின்ற மாதிரி சொல்வீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் அனைவரிடமுமே சற்று உஷாராக இருங்க. யார் நல்லது பண்ண வராங்க, யார் கெட்டது பண்ண வராங்க, கூட இருக்கிறவங்களையே யார் நமக்கு தீங்கு இழைக்க பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் சற்று கவனமாக உற்று நோக்குங்க. மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் நிச்சயம் உண்டாகும். வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலை இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளணும். அன்பும் அமைதியும் கலந்த பேச்சுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அதனால் அதில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. எதிராக செயல்பட்டவர்கள் இனி விலகி போவாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்துவிடும். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். வாகன பயணங்களில் மித வேகமாக செல்ல வேண்டும். எதிர்பாராத சில தகவல்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படும். உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயம் கிடைக்கும். ஆன்மீகம் ரீதியான ஒரு பயணங்களை மேற்கொள்வீங்க. வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. எதிர்பாராத சில புதிய பயணங்களின் மூலமாக அனுபவங்கள் ஏற்படும். தடைபட்டு போன வெளியூர் பணிகள், வெளியூர் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அதன் மூலமாக பல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உணர்வு பூர்வமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும். தர்ம காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போது. விபரீத ராஜயோகம் நிச்சயம் இந்த மாதத்தில் உண்டாகும். கடல் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிறைவேறப் போகின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். உங்களுடைய புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு காலதாமதத்திற்கு பின்பு நிச்சயம் கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து எளிமையாக வாழ்வது எப்படி அப்படின்றத இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கொடுக்கல் வாங்கல்ல யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்றத அறிந்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. கையில் உள்ள பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்பட போகிறீங்க. சகோதரர் வகையில் சுபகாரியம் ஏற்பட போகின்றது. தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். தர்ம காரியத்தில் மனம் செல்லும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக அடிக்கடி எதிர்பாராத சில செலவுகள் நிச்சயம் உண்டாகும். கேளிக்கைகளில் செலவு செய்வதை குறைத்து கொள்ளணும். அதாவது பொழுதுபோக்கு விஷயங்களில் வீண் செலவு செய்வதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. குடும்ப ரகசியங்களை யார்கிட்டமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நண்பர் தானே, தெரிஞ்சவன் தானே அப்படின்ற மாதிரி பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் சந்திக்க நேரிடும் என்று தான் சொல்ல வேண்டும். சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. கணவருடன் அடிக்கடி பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நேர்மறை சிந்தனைகள் அதிகப்படுத்தி கொள்ளுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். சுற்றுலா சென்று வரப்போகிறீங்க. சுற்றுலா செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு
உங்களை தேடி வரப்போகின்றது. சுற்றுலா செல்வது என்றாலே உங்களுக்கு பிடித்தமான ஒன்றுதான். பணப்பிரச்சனை காரணமாக செல்ல முடியாமல் இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சென்று வருவதற்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மாற்றமான ஒரு வாய்ப்பு உண்டாக போகின்றது. பணிபுரியும் இடத்துல சில ஆர்வமின்மை ஏற்படும், சில நேரங்களில் மரியாதை குறைவு ஏற்படும், மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முடிவை உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் எடுக்க போகிறீங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பணியில் உண்டாகும் தாமதத்தை குறைக்க முடியும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்புகளில் மாற்றம் ஏற்படும். திடீர் விரய செலவுகள் வரும். உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வியாபாரம் செய்யக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் துலங்க போகின்றது. திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்க போகின்றது. குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. இத்தனை காலங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பான ஒரு மாதமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கிரகங்களின் நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளை சற்று அதிகப்படுத்தினால் போதும். வெற்றி உங்களின் வசம் நிச்சயம் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது தான் சரி, என்னுடைய பாதை தான் சரியான பாதை என்று செயல்படக்கூடிய உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையால் அனைத்தையும் வெல்ல போகிறீங்க. இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது. அது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், பண வரவு ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை நிச்சயம் தேடி வரப்போகின்றது. ஆகையால் அதை அனுபவிக்க தயாராக இருங்க. எப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை கடந்து வந்துடுவீங்க. அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு மட்டும்தான் இன்றியமையாத ஒன்றாக இருக்க போகின்றது. ஆகையால் அத்தகைய கடினமான மோசமான சோதனையான ஒரு காலகட்டம் ஒரு நாள் உங்களுக்கு வரும்போது ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்க. மிக முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். அதையும் தவிர்த்து உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசித்து வந்தால் மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் அப்படின்னுட்டும் இந்த மே மாதத்தில் ராஜயோகம் சுகபோகங்களோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது என்றும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், இந்த மே மாத பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய பலரும் பல விஷயங்களை பற்றி இந்த மே மாதத்தில் நடக்கப் போவதை பற்றி தெரிந்து கொள்ளவும், சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்.